இன்றைக்கும் கர்த்தர் நம்ம மத்தியில் இடைபடுவாராக. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஓகே, இதுல 12:11 சொல்லப்படுகிறது ஆவியிலே அனலா இருங்கள் அப்படின்ட்டு. இப்ப தேவன் நம்மிடத்துல விரும்புற காரியம் என்ன அப்படின்னா, ஆவியிலே அனலா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதங்கள், கடந்த மாதம் இதெல்லாமே கர்த்தர் ஆவியை குறித்தும் நம்ம ஆவியில இருக்கணும், எழும்புகளா இருக்கணும், ஆவியில் எழும்புகளா இருக்கணும் குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆவியிலே அனலா இருங்கள் அப்படின்ட்டு. எங்க ஆவியிலே அனல் குறையுது அப்படின்னா, மத்தேயு 24வது அதிகாரம் 12 வாசித்தோம் அப்படின்னா, அன்பு தணிகிற பொழுது நம்மளுடைய அனல் குறைந்து போகும் அப்படின்ட்டு நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 24:12 யாராவது வாசிங்களேன். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஓகே, அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அன்பு தணிந்து போகும். இந்த அன்பு தணிகிறதுனால நம்மோடு கூட, நம்ம தேவனோடு கூட ஒரு கனெக்ட்ல இருக்க முடியாத நிமித்தமாக, தேவனோடு கூட உறவு மேற்கொள்ள முடியாதது நிமித்தமாக நம்முடைய அன்பு குறைந்து போகிறதாய் காணப்படுகிறது. இதே வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தோம் அப்படின்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லப்படும். எபேசு சபை ஆவியிலே அனலா இருந்த சபை. அந்த சபை எல்லா காரியத்திலும் முன்ன இருந்தது, எல்லா காரியத்திலும் இருந்தது. ஆனால் ஆதியில தேவன் பேரில் வைத்திருந்த அந்த அன்பு தணிந்ததினாலே அது அனலா இருக்க முடியாமல் இருந்ததாய் காணப்படுகிறது. அப்போ தேவன் நம்மிடத்துல விரும்புகிறது என்ன அப்படின்னா, அந்த ஆதியில் இருந்த ஜெபமும், ஆதியில் இருந்த ஆராதனையும், ஆதியில் இருந்ததான அந்த காரியங்களும் நம்மிடத்துல இன்றைக்கு காணப்படுமானால் கர்த்தர் நம்மை அனலாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலா இருங்கள் அப்படின்ட்டு. ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா அந்த இடத்துல யாரும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, நெருப்பை தொட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, தொட்ட என்ன ஆகிரும், சுற்றும். அப்போ நம்ம ஆவியிலே அனலா இருங்கள் அப்படின்ட்டு தேவன் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஆவியிலே அனலா இருக்கிற பொழுது பிசாசானவன் நம்மை தொட முடியாதபடிக்கு கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம ஆவியிலே அனலாய் இல்லாமல் போனா, ஆவியில குறைந்து போனவர்களா இருந்தோம்னா, அனல்ல குறைந்து போனவர்களா இருந்தோம் அப்படின்னா, அபிஷேகத்துல குறைபட்டவர்களா இருந்தோம் அப்படின்னா, பிசாசானவன் எளிதில் நம்ம என்ன பண்ணிட முடியும், தோற்கடித்திட முடியும், நம்ம தொற்ற முடியும், நம்மளை வீழ்த்திட முடியும். ஆனா கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு, நீங்க ஆவியில, அபிஷேகத்துல, ஜெபத்தில அனலா இருப்பீர்கள், ஆனால் பிசாசானவன் நம்மை தொட முடியாததாய் காணப்படுகிறது. அதனாலதான் வேதத்துல வாசித்தோம் அப்படின்னா, ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்தோம் அப்படின்னா, நெருந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம மங்கி எரிகிற திரியை போல இருக்கலாம். நம்முடைய ஜெபத்தினுடைய குறைவினாலேயோ, நம்முடைய அபிஷேகத்தினுடைய குறைவினாலேயோ ஒரு மங்கி எரிகிற திரியை போல நம்ம காணப்படலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இப்போ மங்கி எரிகிற திரியை போல நம்ம இருந்தாலும் நம்மை அணைய விடாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பிசாசு நிறைய சோதனையை கொண்டு நிறைய பயத்தை கொண்டு நிறைய பாடுகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு இது இப்படி ஆயிருமோ, இந்த காரியம் இப்படி நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்களை எல்லாத்தையும் பிசாசு கொண்டு நம்முடைய அனலாய் எரிந்து கொண்டிருக்கிற திரியை மங்கி எரிகிற திரியை போல பிசாசு மாற்ற நினைத்தாலும் கர்த்தர் சொன்னாரு, நான் இந்த மங்கி எரிகிற திரியை அணையாமல் வைத்திருக்கிறவனாய், பாதுகாக்கிறவனாய் நான் இருக்கிறேன் என்று. ஒருவேளை இன்றைக்கு மங்கி எரிகிற திரியை போல பலருக்கு பிரகாசம் கொடுக்க முடியாதபடிக்கு நான் இருளாய் போயிருவனோ, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாததாய் போயிருமோ, என் வாழ்க்கை அணைந்து போயிருமோ, மங்கி எரிந்து கொண்டிருக்கிற இந்த திரியானது, இந்த நெருப்பு எப்ப அணையும்னு தெரியல, எப்ப நான் விழுவன்னு தெரியல, என் வாழ்க்கையில எப்ப என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்ட்டு பயமுறுத்துகிற அந்த பிசாசுகளினுடைய நடுவில் கர்த்தர் சொல்கிறார், நான் நிறைந்த நாணலையோ மங்கி எரிகிற திரியையோ அணையாமல் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்படி கர்த்தர் மங்கி எரிகிற திரியை அணையாமல் வைத்திருப்பதற்கான காரணம் ஆமென் இன்னும் கொஞ்ச நாள்ல அது அணைந்திருமட்டல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மங்கி எரிகிற திரியை பலருக்கு பிரகாசம் கொடுக்கிற அக்கினி தணலாய் அனலாய் நான் மாற்றுவேன் என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்னும் மங்கி எரிகிற திரியை அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள்ல நம்ம என்றைக்கோ மரித்திருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு எண்ணங்கள் வந்திருக்கலாம், தற்கொலையின் எண்ணங்கள் வந்திருக்கலாம், இன்னும் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிற எண்ணங்கள்லாம் வந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய நடுவில் இன்னும் ஜீவனை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் ஆமென் இன்றைக்கு மரித்து ஆமென் சொத்தம் முடிக்கும்படியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும்படியாக அல்ல, இன்னும் வாழ்ந்து தேவனுக்காய் தேவன் ஜீவனை கொடுத்த தேவனுக்காய் இன்னும் எதையாவது சாதிக்கும்படியாய் கர்த்தர் ஜீவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருப்பதற்கான நோக்கம் நம்மை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நம்மை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசனங்கள் இதெல்லாம் நிறைவேற்றும் வரைக்கும் கர்த்தர் நம்மை மங்கி எரிகிற திரி போல இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அனலாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya. நம்ம இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து அந்த இடத்துல பேதுரு இயேசு கிறிஸ்துவ 3 தரம் மறுதலிக்கிற பொழுது பேதுரு நினைத்தது என்ன அப்படின்னா, யூதாஸ் காரியத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்ட்டு பேதுரு ஒரு பக்கம் நினைக்கிறான். லூக்கா 22வது அதிகாரம் 61 62 வாசிங்களா. லூக்கா 22வது அதிகாரம் 61 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான். ஓகே ஆமென். இங்க வாசிக்கிற பொழுது வெளியே போய் மனங்கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க இதே யூத பெண் வந்து பேதுரு கிட்ட கேட்கிறான், இயேசு கிறிஸ்து உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே பேதுரு சொல்லுவான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி 3 தடவை மனுஷங்கள்ட்ட வந்து இயேசு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதலித்தமாய் காணப்பட்டான். மறுதலித்ததுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. நான் இயேசு கிறிஸ்து அப்ப சொல்ற பொழுது பேதுரு சொன்னா என் ஜீவனை போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டான் அப்படின்னா. ஆனா இப்போ 3 தரம் மறுதலித்ததுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்த பொழுது இங்க வசனம் சொல்லுகிறது 62ல அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான் அப்படின்ட்டு. அப்ப அந்த மனங்கசந்து அழுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அந்த நிலைமை, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா மங்கி எரிகிற திரியை போல அவனுடைய வாழ்க்கை இருந்தது. நான் மறுதலிச்சிட்டேன், இனி என்னால எழும்ப முடியாது, இனி நான் இப்ப மங்கி எரிகிற திரியை போல இருக்கிறேன், எப்ப நான் விழுவேன்னு தெரியல, நான் இப்ப விழுந்தவனை போல இருக்கிறேன், நான் திரும்ப எழும்புவனா, நான் திரும்ப இந்த தேவனுக்காக ஜொலிப்பனா, நான் திரும்ப இந்த இயேசுவினுடைய பக்கம் வருவனா, நான் திரும்ப இயேசுவினுடைய சீசனாய் மாறுவனா, இனி நான் திரும்ப இயேசுவுக்காக ஏதாவது செய்ய, இயேசுவினுடைய ஊழியத்தை செய்ய என்னால நிற்க முடியுமா? அப்படி மங்கி எரிகிற திரியை போல இந்த பேதுருவினுடைய வாழ்க்கை காணப்பட்டதாய் இருந்தது. அப்போ இப்படி நம்மளும் பேதுருவை போல சில நேரங்களிலே விழப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தூரம் போன இளையகுமாரனை போல ஒருவேளை நம்ம காணப்பட்டாலும் இன்றைக்கும் மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமல் வைத்திருப்பதற்கான காரணம் ஆமென் மீண்டும் நாம் தேவனோடு கூட இணைக்கப்படுவோம், மீண்டும் தேவனுக்காய் எழும்புவோம், மீண்டும் தேவனுக்காய் ஜொலிப்போம். மங்கி எரிகிற திரியை போல அல்ல, அக்கினி பிளம்புகளாய் அபிஷேகத்தினுடைய நிறைவில் தேவனுக்காய் எழும்புவோம் என்கிற நம்பிக்கை தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. அப்படி மங்கி எரிகிற திரியை போல இருந்த பேதுருவினுடைய வாழ்க்கை அன்னைக்கு மறுதலித்த அந்த காலகட்டத்தில் உடைக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய், நொறுக்கப்பட்டவனாய், பலவீனப்படுத்தப்பட்டவனாய், சோதனைக்குட்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் அதே பேதுரு தேவனோடு கூட இணைக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தகோஸ்தே நாளிலே அந்த அனலான அபிஷேகத்தை மங்கி எரிகிற திரியாய் இருந்த பேதுருவின் மேலே அனலாய் எரியப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வந்த பொழுது அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், ஒரே பிரசன்னம்
பிரசங்கத்துல மங்கி எரிந்த திரியை போல இருந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்து ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. லூக்கா 22வது அதிகாரத்துல அவன் வாழ்க்கையே மங்கி எரிகிற வாழ்க்கையா இருக்கிறது. அவன் வாழ்க்கை எப்ப அழியும்னு தெரியாது, அவனுடைய திரி அவனுடைய வெளிச்சம் எப்ப அணைஞ்சு போகும்னு தெரியாது. ஆனால் ஆவியினுடைய அனல் அவனுக்குள்ளாக வந்த பொழுது ஆமென், அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், ஆமென், இவனே எப்ப இருளாவான்னு தெரியாத நிலைமையில இருந்த பொழுது அபிஷேகம் வந்த பொழுது இவன் மூலமாக இவனுடைய பிரசங்கத்தின் மூலமாக இருளிலே இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அர்த்தம் புரியுது? இவன் எப்ப மரிப்பான்னு தெரியல, இவன் விழுந்தவன் எப்ப எழுவான்னு தெரியல. நான் திரும்ப என்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா, அல்லது யூதாஸ்காரியத்தை போல தற்கொலை செய்து கொள்ளுவனா? என் வாழ்க்கை பாவத்துல மூழ்கிருச்சு, என் வாழ்க்கை சாபமாயிருச்சு, நான் பிசாசுடைய பிடியில தள்ளப்பட்டவனை போல மாறிட்டேன்ட்டு என் வாழ்க்கை குறித்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு பேதுரு ஒரு பக்கம் இருந்த பொழுது, அப்படி மங்கி எரிந்த திரிக்குள்ளாக அனலை கர்த்தர் வைத்த பொழுது, அபிஷேகத்தை வைத்த பொழுது, இவனை விட பாவத்தில் இருந்த, இவனை விட சாபத்தில் இருந்த, இவனை விட தள்ளப்பட்டவர்களாய் இருந்த 3000 பேரை வெளிச்சத்துக்குள் நடத்தும்படியாய் கர்த்தர் அவன் மேல் அனலாய் இருந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மாத்திரம் இல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். இதே பேதுருவை குறித்து கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, ஆமென், வாசிங்களே, மத்தேயு 16வது அதிகாரம் 18 இருந்து 19. மத்தேயு 16வது அதிகாரம் 18 19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள கோபுரங்கள் அதை மேற்கொள்ளாது. இன்றைக்கு ஒருவேளை பேதுருவே, நீ மங்கி எரிகிற திரியை போல காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது நான் விழுந்துருவனோ, அல்லது நான் விழுந்துட்டனே, இனி என்னால எழும்ப முடியுமான்ட்டு. ஆனா உன்னை குறித்து கிறிஸ்துவானவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. உன்னை குறித்து கிறிஸ்துவின் மூலமாய் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள கோபுரங்கள் ஒரு நாளும் அதை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மங்கி எரிகிற திரியை போல இருக்கலாம், ஆனா இன்றைக்கு அணைய விடாமல் வைத்திருப்பதற்கான காரணம், நம்மை குறித்து நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு பாடுகளை அனுபவித்துக் கொண்டு மங்கி எரிகிற திரியை போல பயத்தோடு அவன் சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களாய், விழுந்து போனவர்களைப் போல, தள்ளப்பட்டவர்களைப் போல, இருதயம் நொறுக்குண்டவர்களைப் போல, அவன் இருதயம் உடைக்கப்பட்டவர்களைப் போல, பலவிதமான வியாதிகளுடைய கஷ்டத்தின் நடுவில் இன்றைக்கு மங்கி எரிகிற திரியை போல நம்முடைய திரி எரிந்து எரிந்து அணைகிறதை போல இருந்தாலும், நம்மை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நினைவு கூர்ந்து இந்த வெளிச்சத்தை அணைய விடாமல் அக்கினி பிளம்பாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கை நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன், இனி என் வாழ்க்கையில நான் இனி எழும்பி பிரகாசிப்பனா, இனி நான் தேவனுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். பேதுருவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள கோபுரங்கள் ஒரு நாளும் அதை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் வாய்களை திறந்து 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி கரங்களை தட்டி, ஆண்டவரே, என் மேல பாதாள கோபுரம் மேற்கொள்ளக்கூடாது, என்ன பிசாசு மேற்கொள்ளக்கூடாது, என்ன வியாதி மேற்கொள்ளக்கூடாது, என்ன பலவீனம் மேற்கொள்ளக்கூடாது, என்ன பாதாள கோபுரங்கள் மேற்கொள்ளக்கூடாது. விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல பிசாசுக்கு அதிகாரம் எடுக்க, என் மேல பலவீனத்துக்கு அதிகாரம் எடுக்க, என் மேல அவன் வியாதிக்கு அதிகாரம் எடுக்க, அவன் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. விசுவாசத்தோட அறிக்கைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பிசாசு அல்ல, நாம் மேற்கொள்ளும்படியாய், பிசாசு நம்ம மேல இல்ல, நாம் பிசாசின் மேல் அதிகாரம் எடுக்கும்படியாய் இன்றைக்கு அனலாய் மாற்றுகிற அந்த தேவ அபிஷேகம் இன்றைக்கு ஒவ்வொருடைய சிரசின் மேலும் இறங்கி வருவதாக. சுமந்து போக பண்ணுகிற
பலவீனப்படுத்துகிற, தள்ளப்படுத்துகிற, சோதனைக்குட்படுத்துகிற பாதாள கோபுரத்தின் வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்து உன்னை தள்ளப்பண்ணி கொண்டிருக்கிற சில சோதனையினுடைய கோபுரங்கள் அழிக்கப்படுகிறது. பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. ரியாங்கா பாபா ரியாங்காரு பௌடா ரதலபா சங்கரகரக ரியாங்கரா. அன்னைக்கு பேதுரு கண்ணீரோடு நான் மறுதலிச்சிட்டேன், மங்கீரிகிடத்திலேயே போல என் வாழ்க்கை இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த வேதனை, இந்த சோதனை, இந்த மறுதலிப்பு உன்னை என்னிடத்திலிருந்து பிரிக்காது. பாதாள கோபுரங்கள் உன்னை மேற்கொள்ளாது. அன்னைக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவர் திரும்ப பேதுருவை கையில் எடுத்தார், திரும்ப கையில அவனை எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தை நிந்திக்கலாம். மறுதளிக்கிற பொழுது அமேன் ஸ்தோத்திரம், நிறைய பேர் அவனை பேசியிருக்கலாம். இவன் தான், நீதானே அன்னைக்கு இயேசுவை மறுதளித்தது, நீதானே இயேசுவுக்கு விரோதமாய் பேசினது, நீதானே அவனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் அதே பேதுருவை குறித்து தேவனுடைய திட்டம் வேற, தேவனுடைய திட்டம் வேற. இந்த சபையின் மேல், இந்த பேதுருவின் மேல், தள்ளப்பட்டவனாகிய பேதுருவின் மேல், சோதனைக்குட்படுத்தப்பட்ட இந்த பேதுருவின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். இன்னைக்கு நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு அநேக நாவுகள் எழுந்திருக்கலாம். இன்றைக்கு குற்றப்படுத்தும்படியால் அநேக கரங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உண்மையிலே சபையை கட்டுவேன். அந்த பாதாள கோபுரங்கள் உன்னை மேற்கொள்ளாது, உன்னை மேற்கொள்ளாது, உன்னை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹalleluya. உங்களுடைய தலை மேல கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பாதாள கோபுரங்கள், சத்துருவினுடைய அதிகாரங்கள், லோகாதிபதிகளுடைய அந்த அதிகாரத்தினுடைய காரியங்கள் என்னையோ, என் குடும்பத்தையோ, என் பிள்ளைகளையோ ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பேதுருவை போல ஒரு பயந்த நிலைமையில வந்திருக்கலாம். பேதுரு நினைத்தது, இனி என் எதிர்காலம் என்ன? நான் இனி எப்படி மனிதர்களுக்கு முன்னாடி இருப்பேன்? நான் இனி எப்படி மனிதர்களை ஃபேஸ் பண்ணுவேன்? என் முன்னாடி இருக்கிற எல்லாருமே எனக்கு சத்துருக்களை போல மாறினார்கள். எல்லாரும் எதிராக இருக்கிற பொழுது பேதுரு படகு எடுத்துட்டு கடலுக்கு போயிட்டான். ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் பேதுருவை தேடி கடலிலே வந்து மீண்டும் அவனை எடுத்து பயன்படுத்தினவராய் காணப்பட்டார். இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற சோதனை நம்மள தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய், இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற வியாதி தேவனிடத்திலிருந்து நம்மை தூரப்படுத்தும்படியாய் அவன் இருக்கலாம், நம்மளும் தூரமாய் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மை தேடி அவருடைய கால்கள் வந்து கொண்டிருக்கிறது. படகுல கடல்ல போய் கொண்டிருக்கிறான் பேதுரு. ஆனால் பேதுருவினிடத்துல தேவன் திரும்ப, இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து அவனை அழைத்து அவனோடு கூட பந்தியில் இருந்து கர்த்தர் அவனை மீண்டும் எடுத்து பயன்படுத்தினவராய் காணப்பட்டார். எப்படி அவன் 3 முறை மறுதளித்தானோ, திரும்ப அவனிடத்துல கர்த்தர் கேட்டார், நீ மீண்டும் என்ன நேசிக்கிறாயா, நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயான்ட்டு 3 முறை கேட்டு 3 முறையும் திரும்ப பேதுரு நான் அன்பாய் இருக்கிறேன் என்ற பொழுது அப்போஸ்தலர் 2ல அப்படி வாக்கு கொடுத்த அந்த பேதுருவின் மேல அவருடைய அபிஷேகத்தை பொழிய பண்ணினவராய் காணப்பட்டார். ஹalleluya. 120க்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் மங்கி ஏறுகிற திரியை போல இருந்த பேதுருவை எழுந்து பண்ணினவராய் காணப்பட்டார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். காரணம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று. ஆமென். ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்படுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் பரியந்தம்
நாள் பரியந்தம், அதாவது முடிகிற வரைக்கும், இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது நம்ம நினைக்கிறோம், எப்படி நான் நடப்பேன், நான் எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன், நான் எப்படி என் வாழ்க்கையை எதிர்கொண்டு வருவேன், நான் எப்படி எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம தொடங்கல, இந்த வாழ்க்கையை தொடங்க பண்ணினவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு கடைசி அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பது பாடுகளின் நடுவிலே நம்மை தைரியப்படுத்த, பலவீனத்தின் நடுவிலே நம்மளை பலப்படுத்த, சோதனைக்கு நடுவிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்து நம்மை வெற்றியாய் நடக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நமக்கு பலவீனம் வந்துருச்சு, நமக்கு சோதனை வந்துருச்சு, நம்முடைய தேவன் தூரம் போயிட்டாரு, அதனாலதான் இந்த சோதனை அப்படின்ட்டு. சோதனை நடுவிலே தைரியம் படுத்தும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 வாசிங்களேன். ஏன் அந்த வசனத்துல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள கோபுரங்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை அப்படின்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஓகே, அப்ப இந்த கல்ல பேதுருங்கிற அந்த கல்ல ஏன் பிசாசுனால தகர்க்க முடியல, மறுதலிச்சுட்டான். ஆனா அவன் வாழ்க்கையை ஏன் தகர்க்க முடியல, திரும்ப ஏன் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னா, பேதுருங்கிற அந்த சபையின் மேல, அந்த கல்லின் மேல கர்த்தர் அஸ்திபாரம் போட்டவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் பேதுரு மறுதலிச்சுட்டான், ஆனா ஏன் பிசாசுனால பேதுருவை மேற்கொள்ள முடியலன்னா, இந்த பேதுருவினுடைய கல்ல கர்த்தர் அஸ்திவாரம் போட்டு வைத்திருக்கிறவராய் காணப்பட்டார். அதே 17ஆவது வசனத்தை வாசிங்களேன். 3ஆவது அதிகாரம் 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஓகே, அப்போ இந்த கல்லின் மேல் அவருடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது 17ல சொல்லப்படுகிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறது நிமித்தமாக மங்கி எரிந்தாலும் தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை மங்கி எரிகிற திரியை போல இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது 3:17, நீங்கள் ஆலயமா இருக்கிறதுனால உங்களை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப நம்மை தகர்க்கும்படியாய் மனிதன் அல்ல பிசாசு எழும்புகிற பொழுது கர்த்தர் அந்த பிசாசை தகர்த்து போடுகிறவராய் காணப்படுகிறார். நம்மை வீழ்த்தும்படியாக, நம்மை தள்ளும்படியாக, நம்மை சோதனைக்குட்படுத்தும்படியாக, நம்முடைய இந்த ஆலயம் என்கிற நம்முடைய சரீரத்தை வேதனைப்படுத்தும்படியாய் பிசாசு எதெல்லாம் ஆயுதமா எடுத்து வருகிறானோ, நாம் அல்ல, நமக்கு பதிலாய் அவரே யுத்தத்தை முன்னின்று நடத்தி ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதிலே சொல்லப்படுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் நம்மள என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது அப்படின்ட்டு. அப்போ இந்த பாதாளத்தின் வாசல்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த பாதாளத்தின் வாசலுக்கு அதிகாரம் இருக்கலாம், இருளினுடைய ஆதிக்கம் இருக்கலாம், நம்மளை வீழ்த்துவதற்கான பலம் இருக்கலாம். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், இப்படி அதிகாரத்தோடு ஒரு பயத்தை கொடுத்து, ஒரு இருளான வாழ்க்கையை கொடுத்து நம்மளை மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு பிசாசு எத்தனை திட்டத்தை போட்டு வந்தாலும் கர்த்தர் அந்த பாதாளத்தின் கோபுரங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய கரத்தில நம்மை அணைய விடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்மளை பயமுறுத்தலாம். அதிகாரத்தை பிசாசு வேறத்தங்களுடைய கரத்துல கொடுத்து நம்மை முடக்கும்படியாக, நம்முடைய கையை குறுக்கும்படியாக, நம்மை எழுந்து நடக்க முடியாதபடிக்கு, நிமிர பண்ண முடியாதபடிக்கு பிசாசு அதிகாரத்தை வேறொரு மனிதர்களிடத்துல கையில கொடுத்து நம்மளை ஒடுக்க நினைக்கலாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுக்கு அதிகாரத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாய் பார்வோனுடைய கரத்துல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆமென் சொல்ற வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய திரியை அணையாமல் வைக்கப்படும்படியாய் ஆமென் அவர்களை பாதுகாத்த தேவன் அவர்களை ஒடுக்கும்படியாக அல்ல, கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினவராய் காணப்பட்டார்.
ஹல்லேலூயா. அதிகாரம் பார்வோனுடைய கையில் இருக்கிறது, அதிகாரம் எகிப்தியருடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் அப்படி எகிப்தியருடைய கையில் இருந்த பொழுது பார்வோன் சொன்னா இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், ஒடுக்கணும் அப்படின்ட்டு வேலை அதிகமா கொடுத்துட்டு இருந்தான். ஆனா வசனம் சொல்லுகிறது பிசாசு அவர்களை ஒடுக்கணும்னு நினைத்தான், கர்த்தரோ அவர்களை பெருக பண்ணி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மளை ஒடுக்கணும், நம்மளை தள்ளணும், நம்மளை வேதனைப்படுத்தணும்ட்டு பிசாசு அநேக காரியத்தை நமக்கு முன்னாடி நிறுத்தினாலும் சங்கீதம் 3வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1:2 சங்கீதம் 3:1-2. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஓகே, மங்கி எரிகிற தீ போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுனால ஒருவேளை பிசாசு மற்ற மனிதர்களை நமக்கு விரோதமா எழுப்புகிற பொழுது நமக்கு ஒருவேளை இப்படி தோணலாம். சங்கீதக்காரனாகிய தாவீதை போல எனக்கு விரோதமாய் நிறைய சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, எனக்கு அடி மேல அடி விழுது, எனக்கு வியாதிக்கு மேல வியாதி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு ஒருவேளை நம்முடைய இருதயத்தை சிந்திக்க வைக்கும்படியாய் பிசாசு இத்தனை காரியங்களை பெருக பண்ணலாம். அந்த சங்கீதம் 3:1 சொல்லுகிறது எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது எனக்கு தேவனிடத்துல ரட்சிப்பில்லை என்று ஓகே. அப்போ நமக்கு தேவனிடத்துல ரட்சிப்பு இல்ல, தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரு, அதனாலதான் இத்தனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, வியாதிக்கு மேல வியாதி வருது, போராட்டத்துக்கு மேல போராட்டம் வருகிறது அப்படின்ட்டு நிறைய மனிதர்களை வைத்து பிசாசு எழும்ப பண்ணி சொல்ல வைத்தாலும் 3வது அதிகாரத்துல அதே 3வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே நீரன் கேடகமும் நீரன் மகிமையும் என்னுடைய தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க தாவீது சொல்ற காரியம், உனக்கு ரட்சிப்பு இல்ல, உனக்கு தேவனிடத்துல ரட்சிப்பு இல்ல, உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க, உனக்கு பிரச்சனை பெருகி இருக்கிறது, உனக்கு போராட்டம் பெருகி இருக்கிறது, உனக்கு பாடு பெருகி இருக்கிறது, உனக்கு கண்ணீர் பெருகி கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுகிற பொழுது தாவீது சொல்றான், இத்தனை போராட்டம் வந்தாலும், இத்தனை பாடுகள் வந்தாலும், இத்தனை பிரச்சனை வந்தாலும், இத்தனை வேதனை வந்தாலும் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையோ, நான் விழுந்து போனேன் என்று நினைத்த அதே இடத்துல என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல பேதுரு கண்ணீர் வடித்து மனங்கசந்து அவன் வேதனையோடு மற்ற நபர்களை ஃபேஸ் பண்ண முடியாதபடிக்கு அழுது கொண்டு வந்தானோ அதே பட்டணத்துல வைத்து கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம அநேகமான வேதனைகளை அனுபவித்து மனங்கசந்து அழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல தலையை உயர்த்த முடியாதபடிக்கு குனிந்தவர்களைப் போல இருக்கிறோமோ, கர்த்தர் சொல்றார் அதே இடத்துல வைத்து நான் உன் தலையை உயர்த்துவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரி மங்கி எரிந்து கொண்டுதான் இருக்குது. எப்படி ஆண்டவரே மங்கி எரிந்து கொண்டு இருக்குது, எப்ப வேணாலும் விளக்கு அணையலாமே, எப்ப வேணாலும் வெளிச்சம் போயிடலாமே, எப்படி என் தலையை உயர்த்த முடியும், எப்படி என் வாழ்க்கையை மாற்ற முடியும்? அதனாலதான் கர்த்தர் மங்கி எரிகிற திரியை அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கான நோக்கம் இதை அழிக்கும்படியாய் பாதாள கோபுரத்தினுடைய அதிகாரங்கள் வரும், இதை அழிக்கும்படியாய் பிசாசு வேதனை கொண்டு வருவான், இந்த திரியை அணைக்கும்படியாக பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் அத்தனை காரியங்கள் கொண்டு வந்தாலும் இந்த பாதாளத்தின் கோபுரங்கள் திரியை அணைக்க விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்ததை நினைச்சு பார்த்தா எத்தனை வியாதி நமக்கு வந்திருக்கும், எத்தனை ஆபத்துகள் நமக்கு வந்திருக்கும், எத்தனை ஆக்சிடென்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதில் எல்லாத்துலயும் கர்த்தர் மரணத்தின் வாசலை அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, இத்தனை போராட்டத்தின் நடுவில் ஜீவனை இன்னும் கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த ஜீவனை எடுக்க விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. இப்ப தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள், நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், நமக்கு சொல்லியிருக்கிற உரைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் இந்த திரியை ஒரு நாளும் அணைய விட மாட்டார். ஹalleluya. அதனாலதான் நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்தோம், இந்த கல்லின் மேல நான் அஸ்திவாரம் போட்டிருக்கிறேன், வேறொரு அஸ்திவாரம் போடுவதற்கு ஒருவனாலும் கூடாது அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த 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 நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குரியதாய் காணப்படுது. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குரியதா இருக்கிறதுனால அமேன் ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம இன்னொரு வசனமும் வாசித்தோம், இந்த வாழ்க்கையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துடைய நாள் பரியந்தம் என்ன பண்ணுவாரு, நடத்துவார் அப்படின்ட்டு. அப்ப இந்த வாழ்க்கை நம்முடையதல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டவரே இப்போ இந்த காரியத்தை நடக்கலையே, இப்போ ஒரு அற்புதம் நடக்கலையே, இப்போ ஒரு அதிசயம் நடக்கலையே, இப்போ என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். காரணம், இந்த வாழ்க்கையை தொடங்கினது நாம் அல்ல, நம்முடைய தேவனா இருக்கிறார். எந்த நேரத்தில் அற்புதத்தை செய்யணும், எந்த நேரத்தில் அதிசயத்தை செய்யணும், எந்த இடத்துல வாசல்களை திறக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அவருடைய நாள் பரியந்தம் நம்மை தோல்வியாய் அல்ல ஜெயமாய் நம்மை நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya. அதனாலதான் நம்ம ஸ்டார்டிங்ல வாசித்த வசனம், ஆவியிலே அனலாயிருங்கள். ஹalleluya. எரிந்து கொண்டிருக்கிறவர்களை போலவே இருந்தாதான் பிசாசினுடைய சோதனைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலனை கொடுத்து நடத்துகிறவராய் காணப்படுவார். எபேசியர் 6வது அதிகாரம் 10-12. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டத்தை எல்லாம் ஜெயிக்கணும். அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்ப இதெல்லாத்தையும் போராடி தோற்று போனவர்களாய் அல்ல, ஜெயமுள்ளவர்களாய் நம்ம நிற்கணும். அப்படின்னா நம்முடைய ஆவியில அனலாய் இருந்தால் மாத்திரமே பிசாசினுடைய சோதனைகளை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறவராய் மாறுவார். ஹalleluya. ஹalleluya. அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரம் 37ல வாசித்தோம் அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 37. எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராய் இருக்கிற முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ நம்ம ஆவியிலே அனலுள்ளவர்களாய் மாறுவோம் என்றால் தேவன் நிமித்தமாய் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவின் நிமித்தமாய் சகலவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹalleluya. ஹalleluya. மங்கிருச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைக்கிறவர்களுடைய மத்தியில கர்த்தர் அனலை நம்ம மேல் வைத்து, அபிஷேகத்தை வைத்து, ஆவிக்குரிய வரங்களை வைத்து கர்த்தர் நம்மை தோற்று போனவர்களாய் அல்ல ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்மளை வீழ்த்தும்படியாய் பிசாசு உபயோகிக்கிற மூணே காரியம் தான். என்ன அப்படின்னா, பாவம், பயம், சோதனை. பாவத்தை கொடுத்து நம்முடைய இந்த மங்கி எரிகிற திரிய அணைக்கணும்ட்டு பிசாசு விரும்புவான். சிம்சோன் ஒரு காலத்துல நல்லா எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீய போல அபிஷேகத்துல இருந்தான், அனலா இருந்தான், அநேகம் சத்துருக்களை வீழ்த்தினான். ஆனா அந்த சிம்சோனுக்குள்ள பாவத்தை வைத்தது நிமித்தமாக அவனால எழுந்து ஜொலிக்க முடியல, அபிஷேகத்துல செயல்பட முடியல, சத்துருவை வீழ்த்த முடியல. மொட்டையடிக்கப்பட்டவனாய், கண்கள் இரண்டும் பிடுங்கப்பட்டவனாய்
பெலிஸ்தர்களுடைய நடுவில் மாவரைத்துக் கொண்டிருந்தவனாய் மாறினான். இன்னொன்னு பயம். பிசாசு பயத்தை கொடுத்து நம்முடைய திரியை அணைக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பான். நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? இன்னைக்கு வருகிற பிரச்சனையில நம்ம ஜெயிப்போமா? நமக்கு இருக்கிற இந்த பலவீனத்துல நம்மளால மேற்கொள்ள முடியுமா? அல்லது இந்த பலவீனத்துல நான் அழிந்து போயிருவேனா? இந்த போராட்டத்துல நான் தோற்று போயிருவேனா? அல்லது இந்த வியாதியில நான் விழுந்துருவேனா? அப்படிங்கிற பயத்தை பிசாசு விதைத்து கொண்டே இருப்பான். ஆனால் இதில் எல்லாவற்றிலும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்திற்காக நாம் அனலா எழுப்பினால் கர்த்தர் நம்மை கொண்டு சகலவற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 3 சோதனை வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8ல வாசிக்கிற பொழுது பிசாசானவன் எப்படி வருவான்? கர்ஜிக்கிற எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ நம்மளை சோதனைக்குட்படுத்தி வஞ்சிக்கும்படியாய், நம்மளை பாவத்துல தள்ளும்படியாக எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் எழும்பி வந்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம சோதனையில அகப்படாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளப்படணும். அப்படின்னா ஆவியில் அனலா இருக்கிறவர்களை போல இருப்போமானால் சோதனையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு 7வது அதிகாரம் 25 வாசித்தோம் அப்படின்னா பயம் ஒருவேளை பிசாசு பாவத்தை ஆயுதமா யூஸ் பண்ணலாம், பயத்தை ஆயுதமா யூஸ் பண்ணலாம், சோதனையை ஆயுதமா யூஸ் பண்ணலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 25ல வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஓகே. ஆமென். ஸ்தோத்திரம். இங்க நம்ம வாசித்தோம் பிசாசு எப்படி எல்லாம் செயல்படுவான்ட்டு. பாவத்தின் மூலமாக பயத்தை கொண்டு வந்து, சோதனையை கொண்டு வந்து. மத்தேயு 7ல வாசிக்கிறோம், பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசினது, அடுத்து பெருவெள்ளம் வந்தது. அங்க பெருமழையும் பெருவெள்ளமும் பெருங்காற்றும் இந்த மூன்றுமே அந்த வீட்டிற்கு எதிராக அடித்துமே அந்த வீட்டை சேதப்படுத்த முடியல, அந்த வீட்டை மேற்கொள்ள முடியல, அந்த வீட்டை நாசம் பண்ண முடியல. காரணம், அந்த வீடு அஸ்திபாரத்தை அந்த வீட்டினுடைய அஸ்திபாரம் பாறையின் மேல் போடப்பட்டது. கண்மலையான கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திபாரம் இருக்குமானால் பிசாசு எத்தனை பாவத்தை நமக்கு விரோதமாய் திருப்பினாலும், பயங்களை நமக்கு விரோதமாய் திருப்பினாலும், எவனை விழுங்கலாம் என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சோதனை கொண்டு வந்து வஞ்சிக்க நினைத்தாலும் நம்மை அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்குமானால் அந்த காரியங்கள் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாதபடிக்கு அந்த அஸ்திபாரமாக கிறிஸ்து நமக்கு முன்பதாக பாதுகாப்பாக இருக்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 4. ஏன் சேதப்படுத்த முடியாது அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அந்த பெருமழை சொரிந்தும் பெருவெள்ளம் வந்தும் பெருங்காற்று அடித்தும் இந்த வீட்டை சேதப்படுத்த முடியாதக்கான காரணம் இந்த சோதனை கொடுக்கிற, பாவத்தை தூண்டுகிற, பயத்தை கொடுக்கிற, இந்த காரியங்களை கொடுக்கிற பிசாசை பார்க்கிலும் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா ஏசாயா 60வது அதிகாரம் 1ல சொல்லப்படுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிங்களா அந்த வசனம் 1, 2. ஏசாயா 60, 1, 2. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஓகே. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை
உன்மேல் உதித்தது அப்படின்ட்டு. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் அப்படின்னு. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி இன்னைக்கு ஒருவேளை மங்கி எரிகிற திரிய போல நிறைய வித குழப்பங்களோடு, பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு வந்திருக்கலாம், அழுகையோடு வந்திருக்கலாம். என் திரி அணைந்திருமோ, என் வெளிச்சம் மங்கிருமோ, இருளாக்கப்பட்டுருமோ வாழ்க்கை. இந்த மங்கி எரிகிற திரி அணைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க வெளிச்சம் இல்லை, அங்க என்னதான் இருக்கும்? இருள் தான் இருக்கும். வசனம் சொல்லுகிறது ஏசாயா 62ல, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பார். அதனாலதான் மங்கி எரிகிற திரிய அணையாம கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உன்மேல் உதிக்கும்படியாக, அவருடைய ஆவி உன்னிலே அனலாய் வெளிப்படும்படியாக, அவர் தன்னுடைய அபிஷேகத்திலே உன்னுடைய சிரசை நிறைக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையை அனலாய் மாற்றும்படியாக, பிசாசை எதிர்த்து போராடுகிற அந்த அபிஷேகத்தை உனக்குள்ளாக வைக்கும்படியாக கர்த்தர் இன்னும் உன்னுடைய திரியை அணையாமல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுருவை போல மங்கி எரிகிற திரியினுடைய அனுபவத்தில் அந்த வாழ்க்கையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பேதுருவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர், பேதுருவின் மேல் செயல்பட்ட அந்த அபிஷேகத்தினுடைய கரம், அந்த பேதுருவின் மேல் செயல்பட்ட அந்த ஆவியினுடைய கரம் இன்னைக்கு எங்கள் மேலே செயல்படுத்தும் ஆண்டவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள கோபுரங்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு நம்மளை மேற்கொள்வதற்கு பிசாசு நிறைய காரியங்களை ஆயுதமா பயன்படுத்தலாம். மனிதர்களை நமக்கு விரோதமா எழுப்பலாம், கூட இருக்கிற ஜனத்தை நமக்கு விரோதமா எழுப்பலாம், வியாதிகளை கொண்டு வந்து நமக்கு விரோதமா எழுப்பலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை எழுப்பினாலும் இது ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது, இது ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது, இது ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது. ஆமென். ரோமர் 8:30 நம்மில் அன்பு கூறுகிறவர்களால நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே என்கிற வார்த்தையின்படியாக நம்ம இதெல்லாம் நம்மை மேற்கொண்டு அவன் தோல்வி அடைந்தவர்களாய் நிற்கும்படியாக அல்ல, ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கும்படியாக கர்த்தர் நம்மளே சொல்கிறார், ஆவியிலே அனலாயிருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அக்கினியினுடைய அந்த அபிஷேகத்திற்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் பிசாசினுடைய சோதனையில விழுந்து போனவனாய் தோற்று போனவனாய் நிற்க கூடாது, இன்றைக்கு ஜெயங்கொள்ளுதலாய் இருக்கும்படியாக உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கள் மேல தாருங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினுடைய அக்கினி எனக்குள்ளாக செயல்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு வாஞ்சிக்கிறவர்கள் தேவனை நோக்கி ஆண்டவரே அந்த அபிஷேகம் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, அந்த ஆவியின் மேல வெளிப்படட்டும், அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும், அந்த ஆவியின் வரங்கள் ஊற்றப்படட்டும். மங்கி எரிகிற திரியை போல அல்ல, தேவனுக்காக எழுந்து ஜொலிக்கிற வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அக்கினியை போல இன்றைக்கு என் மேல அக்கினி ஊற்றப்படட்டும். அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள், அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிறையப்பட்டவர்கள் இன்னைக்கு ஆவியில நிறைந்து இன்றைக்கு தேவனிடத்துல அந்த அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, அந்த அனல் ஊற்றப்படட்டும், அந்த ஆவியின் மேல தங்கட்டும். அந்த பயத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பிசாசினுடைய சோதனையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், வானமண்டல பொல்லாத சேனைகளுடைய ஆவிகளை கட்டுவிக்கிற அபிஷேகம் இன்றைக்கு வெளிப்படுவதாக. ஒரு காலத்துல பேதுரு நினைத்தான், பிசாசினுடைய தந்திரங்கள் என்ன மேற்கொண்டிருச்சு. ஆனா காலங்கள் மாறினது. பிசாசை தன்னுடைய காலின் கீழாக வைத்து மிதிக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த அனலை, அந்த அக்கினியை கர்த்தர் பேதுருவின் மேல் வைத்தார். இன்னைக்கு பிசாசு அவருடைய காலை நம்முடைய சிரசின் மேல வைத்திருக்கலாம். பிசாசு நினைக்கலாம், நான் உன்னை மேற்கொண்டிருவேன், நான் உன்னை மேற்கொண்டிருவேன், பயத்தை கொடுத்துட்டேன், சோதனை கொடுத்துட்டேன், நான் உன்னை
மேற்கொண்டு பிசாசு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை நம்மை மேற்கொள்ளும்படியாக இல்ல, நாம் அவனை மேற்கொள்ளும்படியா. இன்றைக்கு பிசாசுடைய கால் நம்முடைய சிரசின் மேல் அல்ல, நம்முடைய கால் பிசாசுடைய தலையின் மேல் வைக்கும்படியா. ரிபலவா சங்கரவரா ரியந்தரோ பௌடா ரதலக சகரகர யக்கரகர ரோமல வாசிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய காலை பிசாசின் தலையின் மேல் வைத்திருக்கிறார். ராகாபினுடைய தலையை துண்டித்தவர், சர்ப்பத்தின் மேல் தலையை வைத்தவர், சிலுவையில அடிக்கப்பட்டவராய் ஆமென் சிலுவையில பிசாசின் தலையை மிதித்து ஜெயம் பெற்றவர் இன்றைக்கு நம்மை மிதிக்க வைக்கும்படியாய் அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் மிதித்தார், அவருடைய பிள்ளையாகிய நம்மையும் மிதிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கால என்னை மேற்கொள்ள நினைக்கிற பிசாசின் மேல, அந்த பழைய பாம்பாகிய சர்ப்பத்தின் மேல, அந்த பழைய பாம்பாகிய லிவியத்தான் என்கிற ராகாவின் மேல இன்னைக்கு கால் வைக்கப்படுவதாக. இன்னைக்கு உங்களை எதெல்லாம் மேற்கொள்ளுதோ வியாதியா, அந்த வியாதியை வெற்றி சொல்லுங்க. இந்த வியாதியின் மேல என் கால் வைக்கப்படுவதாக. என்னை மேற்கொள்ள நினைக்கிற இந்த போராட்டத்தின் மேல என் கால் வைக்கிறேன், என் காலை வைக்கிறேன். பிசாசினுடைய கால் என் தலை மேல இல்ல, என் கால் பிசாசினுடைய தலை மேல வைக்கப்படுது. இன்னைக்கு அந்த அபிஷேகம், இன்னைக்கு அந்த அபிஷேகம் உங்களுடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிசாசை வெட்டுகிற ஆயுதமாய் மாறுவதாக. ஆகாபினுடைய தலையை துண்டிக்க செய்கிற அபிஷேகம் விட்டு கெடுத்து இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர். இன்றைக்கு நான் அவன் பிசாசை மேற்கொள்ளுகிற ஆயுதமாய் அக்கினி வாளாய் பிசாசினுடைய கையில எடுத்து வீசப்படுகிற ஒரு ஆயுதமாய் இன்றைக்கு நம்மை கர்த்தர் மாற்றுவாராக. ஓ சங்கரா தைரியமாய் நின்று வசனத்தை பேசக்கூடிய அந்த தைரியத்தின் அபிஷேகம். நீ பயந்திருந்தது போதும், மங்கி எறிந்தது போதும். கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. அந்த பிரகாசிக்க முடியாம தான் பேதுருவை மங்கி எறிகிற திரிய போல பிசாசு வைத்திருந்தான். ஆனா கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை அப்படியே விட்டு விடல, எழும்பி பிரகாசிக்கத்தக்கதா. ஊற்றப்படுவதாக, உன்னதத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படுவதாக, உன்னதத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படுவதாக. ஏசாயால வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற பொழுது வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். இருக்கிற சில வறண்ட தன்மைகள் மாறுவதாக. இன்னைக்கு உண்மையில் ஊற்றப்படுகிற உன்னதத்தின் ஆவி சில வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றப்படுகிறது. வனாந்தர வேதனை குறிக்கிறது, வனாந்தர கண்ணீரை குறிக்கிறது, வனாந்தர ஒன்றும் இல்லாமையை குறிக்கிறது. ஆனால் வயல்வெளி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கம்பீரத்தையும் குறிக்கிறது. சங்கீதத்துல வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீ இதுவரைக்கும் கண்ணீரோடு விதைத்துட்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். கண்ணீரோடு விதைத்துட்டு, ஜெபத்தை கண்ணீராய் விதைத்துட்டு, ஹalleluya, போராட்டத்தின் நடுவில் கண்ணீரோடு அழுகையோடு விதைச்சிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு கண்ணீரோடு வந்த உன்னை கம்பீரத்தோடு சில ஜெயத்தை அறுக்கும்படியா தோல்வி அடைந்தவனை போல அல்ல, தோல்வி அடைந்தவனை போல அல்ல. இன்றைக்கு சிலவற்றில் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. உனக்கு முன்பதாக, உன் கண்களுக்கு முன்பதாக பிசாசு அடைத்து வைத்திருக்கிற சில வாசல்கள் கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ரபா ரமா
சில பாதாள கோபுரங்கள் அடைத்து வைத்திருக்கிற சில வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பாராக. ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு அடைக்கிறவரும் ஒருவனும் அடைக்க முடியாதபடிக்கு திறக்கிறவருமாகிய தேவன் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என் வியாதியின் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். என் போராட்டத்தின் மேல ஜெயத்தை கொடுக்கிறார். என் குடும்பத்தின் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். என் பிள்ளைகள் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ரிபாலவா சங்கரவா ரியக்கவரா. மோசே கிட்ட கர்த்தர் சொன்னாரு, ஆண்டவரே நான் போனா தோல்வி அடைந்திருவேன். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ போ, உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். பேதுரு நினைச்சா நான் தனியா இருக்கிறேன், நான் தனித்து விடப்பட்டவனை போல இருக்கிறேன். கர்த்தர் சொன்னாரு, நீ அல்ல, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. என் அபிஷேகம் இருக்கிறது, என் பரிசுத்த ஆவியை உன்னில வைத்திருக்கிறேன். ஆவியில அனலாய் எழுந்து. இன்னைக்கு நீ ஆவியில அனலாய் எழுந்து சில பயங்கரமான காரியத்தை, சில அற்புதமான காரியத்தை கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவார். ஹalleluya. 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 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே. வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே. வற்றாத நதியாக மாறும் போதுகரே. வற்றாத நதியாக மாறும் போதுகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே. கணுக்கால் அளவு போராதையா, முழங்கால் அளவு போராதையா, கணுக்கால் அளவு போராதையா. முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே. வாய்களை திறந்து வறுமையா போதகரே வறுமையா போதுகரே. வற்றாத நதி, நதியாக வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகளே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதுகளே வறுமையா போதுகரே. வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, மாறும் போதுகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே மாறும் போதுகரே. ஒரு ஜீவ தண்ணீரா, ஜீவ தண்ணீரா. ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே. ஹalleluya. இந்த பாடல்ல சொல்லப்படுகிறது, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் தானே. இன்னைக்கு நம்ம வியாதிகளோடு வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்ம போற இடங்கள்ல அற்புதத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்மேல இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறதுனால இனி நம்முடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்
அது மற்றவர்களை விடுவிக்கிறதாய், கட்டுகளை உடைக்கிறதாய், ஆரோக்கியத்தை கட்டளிடுகிறதாய், செழிப்பை கட்டளிடுகிறதாய். வறட்சியோடு நம்ம வந்திருக்கலாம். அந்த பாடின பாடல் சொல்லுகிறது, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஹalleluya. அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேல வைத்து, அவருடைய அனலை நம்ம மேல வைக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியிலே நம்ம